அப்போது தான் அந்த சந்தோஷமான செய்தி வந்தது. ஒரு நாள் நான் என் நண்பனுக்கு போன் செய்தேன். ஒரு வேலை விஷயமாக. அப்போது என் நண்பன் கல்யாணம் அட்டெண்ட் செய்ய ஊருக்கு போவதாக போனில் என்னிடம் கூறினான். அவன் ஊருக்கு போவதாக சொன்னதும் நான் சந்தோஷமாகி, மச்சி எனக்கு ஒரு நாள் உன் வீடு வேணும் என்றேன். நான் எதற்கு கேட்கிறேன் என்று அவனுக்கு சட்டென்று புரிந்துவிட்டது. சரிடா, சாவி எங்கே இருக்கும்னு சொல்றேன், நீ எடுத்துக்கோ என்றான். நான் அதற்கு ஒரு வாரம் முன் இருந்து அவளிடம் சரியாக பேசவில்லை. சில பல காரணங்களால் என்னால் பேச முடியவில்லை. அப்போது வேறு ஊருக்கு வேலைக்கு போனதாலும் வேறு சில காரணங்களால் அவளிடம் என்னால் பேச முடியவில்லை. அவள் எப்படி எடுத்துக்கொள்வாள் என்று தெரியவில்லை. இருந்தும் அவளுக்கு மெசேஜ் அனுப்பினேன். ஹே, இந்த வாரம் சனிக்கிழமை என் ஃப்ரெண்ட் வீட்ல மீட் பண்ணலாம் என்று. அவள் சிறிது நேரம் கழித்து எங்கே என்று கேட்டு அனுப்பினாள். நான் அவளுக்கு அட்ரஸ் அனுப்பினேன். ஐயோ, இது எங்க வீட்ல இருந்து 40 கிமீ தள்ளி இருக்கு என்றாள். ட்ரெயின் ஏறி வர முடியுமா என்று கேட்டேன். டக்புட்டி பட்டாபிராம் வந்தா அங்கே ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்ச தூரம் தான் வீடு என்றேன். சரி வரேன் என்று மட்டும் சொன்னாள். வெள்ளிக்கிழமை மாலை அவள் என்னிடம் மெசேஜ் செய்தாள். நாங்கள் எப்படி போவது, எங்கே வருவது என்று பற்றி தீவிரமாக பேசினோம். வீட்டில் ஆள் இருந்தும் திருட்டுத்தனமாக பேசிக்கொண்டோம். அவள் வண்டியில் வருவது பற்றி சொல்ல, வேணாம், ரொம்ப தூரம் அது, உன்னால கண்டிப்பா முடியாது, டைரக்ட் ஆகிடுவா, அதனால ட்ரெயின்ல வா, இல்லாட்டி நான் கேப் புக் பண்றேன் என்றேன். இப்படியே அன்று இரவு நாங்கள் போனில் பேசியபடி இருந்தோம். கொஞ்ச நேரம் ஆனதும் அவள், நான் சேவ் பண்ண போறேன் என்றாள். வேணாம், நீ வா, நான் சேவ் பண்ணிவிடுறேன் என்றேன். அது எல்லாம் வேணாம் என்றாள். இல்ல, சேவ் பண்றப்போ நான் உன் ரசிச்சு பாப்பேன், அதனால நானே பண்றேன் என்றேன். ஐயோ, எல்லாம் வேணாம், நானே சேவ் பண்ணிட்டு வரேன். இரவு நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு தூங்கினோம். அடுத்த நாள் நான் புறப்படும் போது என் நண்பன் என்னை அழைத்தான். மொக்கி, நீயும் உன் ஆளும் ஷர்மி நாளைக்கு தானே மீட் பண்றீங்க, இன்னைக்கு நீ மட்டும் தானே வீட்ல இருப்ப என்று கேட்டான். இல்ல மச்சி, இன்னைக்கு தான் நாங்க மீட் பண்றோம் என்றேன். ஐயோ, இன்னைக்கு நீ மட்டும் இருப்பன்னு என் வை கிட்ட சொன்னேன், அதனால அவ வேலை செய்யற பொண்ண வர சொல்லிட்டா. நீ 2 மணிக்கு முடிக்க கஷ்டம்னு தெரியும், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றான். எல்லாம் அவசரமாக சொல்லிவிட்டு போனை வைத்தான். இது என்னடா புது சிக்கல் என்று நான் யோசித்தேன். சரி, பார்த்துப்போம் என்று நாள் காலை சீக்கிரமே நான் என் நண்பன் வீட்டை அடைந்தேன். வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்து அவன் கட்டிலறையை தயார் செய்தேன். அவள் சரியாக எனக்கு 8 மணிக்கு போன் செய்தாள். என்ன பண்றீங்க, நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன் என்றாள். மாம், நம்ம இருக்க போற பெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்றேன். ஆஹா, சரி சரி, நான் அங்கே பைக்ல வரேன், இங்கே இருந்து ட்ரெயின் இல்ல, பஸ்ல வந்தா ரொம்ப நேரம் ஆகும் போல் என்றாள். ஐயோ, பைக் ரொம்ப டயர்ட் ஆகுமே, அப்புறம் எப்படி வீட்டுக்கு போவ என்றேன். அது அப்புறம் பார்க்கலாம், நான் வரேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். நான் அவள் வருகைக்கு காத்து கொண்டு இருக்க என் நண்பன் மறுபடியும் அழைத்து, வேலை செய்யும் பெண் மதியம் 2 மணிக்கு வருவதாக மறுபடியும் கூறினான். கிச்சன் சிங்க் முழுவதும் அழுக்கு சாமான் இருந்தது. இன்று கழுவவில்லை என்றால் நிச்சயம் வீடு நாறிடும். நான் எப்படி வருவாள் என்று யோசித்தபடி இருக்க, சரி பார்த்துப்போம் என்று அறையை சுத்தம் செய்ய சென்றேன். ஒரு வழியாக முடிக்க சரியாக 10 மணிக்கு அவள் அழைத்தாள். நான் அனுப்பின அட்ரஸ் அருகில் வந்துவிட்டதாக கூறினாள். இவன் ஒரு பிளாட்டில் இருக்கிறான். நான் உள்ளே வரும்போது அந்த செக்யூரிட்டிக்கு என்னை தெரியும் என்பதால் என்னை எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் இவள் வந்தால் நிச்சயம் கேட்பாஸ் போட சொல்லுவார்கள். கேட்பாஸ் போட்டால் அவன் மனைவிக்கு நிச்சயம் மெசேஜ் போய்விடும், கண்டிப்பாக சிக்கிக்கொள்வோம். என்ன செய்வது என்று யோசித்தேன். நான் யோசித்தபடி பிளாட் கீழே சென்று கேட் தாண்டி சற்று தள்ளி நிற்க அவள் வந்தாள். வண்டியை அவளிடம் இருந்து வாங்கி 2வது கேட் வழியாக உள்ளே சென்றேன். ஒரு பிளாக் முன்னரே வண்டியில் இருந்து அவளை இறக்கிவிட்டு என் நண்பன் பிளாக் செல்ல வழி சொல்லிவிட்டு நான் வண்டியை எடுத்துக்கொண்டு நேராக என் நண்பன் வீட்டின் பார்க்கிங் வண்டியை நிறுத்தி லிஃப்ட் அருகே செல்ல அவள் வந்தாள்.
இருவரும் லிப்டில் ஏறினோம். லிஃப்ட் கதவு மூடியதும் நான் பின்னே இருந்து போமேன். ஹே, என்ன இது? இது லிஃப்ட். இங்கே எதுவும் செய்யாதீங்க, யாரும் பாத்துற போறாங்க என்றாள். லிப்ட்ல யாரும் பார்க்க முடியாது என்று சொல்லியும் அவள் என்னை விட்டு விலகி சென்றாள். என் நண்பனின் பிளாட் 5வது தளத்தில் இருக்கிறது. அது வரை அப்படியே நின்றிருந்தோம். நான் வெளியே சென்று யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்தேன். இங்கே பெரும்பாலும் பிளாட் காலியாக தான் இருக்கிறது. ஆள் இருக்கும் பிளாட்டில் கூட வெளியே எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். அவரவர் பிளாட்டில் சத்தமே போடாமல் இருப்பார்கள். இருந்தும் ஒரு எச்சரிக்கைக்கு நான் முதலில் சென்று அங்கே யாரும் இல்லை என்பதை உறுதி செய்தேன். பின் அவளை அழைக்க அவள் மெதுவாக வந்தாள். நான் பிளாட் கதவை மூடாமல் தான் வந்திருந்தேன். நான் வழிகாட்ட அவள் நேராக உள்ளே செல்ல, நான் எலும்பை பார்த்த நாய் போல அவள் பின்னாடியே சென்றேன். கதவை திறந்து போட்டே வந்து என்று அவள் முடிப்பதற்கு முன் உள்ளே சென்று நான் கையை நீட்டி கதவை மூடினேன். சிறிது நேரம் பின் பிரிய மனமில்லாமல் பிரிந்தோம். அவளுக்கு என் நண்பனின் வீட்டை சுற்றி காட்டினேன். ஒரு விஷயம் என்றேன். என்ன என்று கேட்டபடி வீட்டை பார்க்க அவளிடம் பாட்டில் தண்ணீரை கொடுத்தேன். வேலை செய்கிற பொண்ணு வரா. 1 மணி இல்ல 2 மணிக்கு என்றேன். ஹே, என்ன ஆஹ் என்று கேட்டாள். ஏன் உனக்கு ஓகே ஆஹ் என்று கேட்க, இன்னிக்கு நான் மட்டும் உன் கூட, வேணும்னா இன்னொரு நாள் பார்ப்போம் என்றாள். அவ வீட்டை கிளீன் பண்ண வரா என்றேன். ஐயோ, என்ன பண்றது என்று கேட்டாள். அவ வரப்போ நீ டாய்லெட்ல ஒளிஞ்சிக்கோ, அவ போனதும் நாம கண்டினிய பண்ணுவோம் என்றேன். சரி, அப்போ பாப்போம் என்று சொல்லிக்கொண்டு அவள் பாத்ரூம் போக நான் அவள் பின்னாடியே சென்றேன். ஹே, இரு, நான் போயிட்டு வரேன் என்றாள். இல்ல, நானும் வரேன் என்றேன். நோ ப்ளீஸ் என்று என்னை தள்ளிவிட்டு அவள் கதவை மூடினாள். கேரி, கொஞ்சம் டைம் கொடுப்போம், இப்போ தானே வந்திருக்கிறாள். எடுத்ததும் எல்லாம் செய்தால் பயந்து விடுவாள் என்று வெளியே அவளுக்காக காத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் முகம் கழுவிவிட்டு வர துண்டை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். அவள் துடைத்து முடிக்க அவளை அமர வைத்தேன். அவள் என்னடா போறோமா என்று பச்சையா அவளை பார்த்து கேட்க, ஆமா, என்ன இன்னிக்கு முழுக்க நான் உனக்கு தான். நீ என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ முழுசா கோஆரேட் பண்றேன் என்று சொல்லன். இதற்கு முன் நான் போட்டோவில் பார்த்து ரசித்த அவளோ நேரில் பார்க்க உண்மையில் அன்று நடந்த சம்பவத்தை நினைத்து கதை எழுதியபடி 3 முறை என்னவனை அடித்து வாந்தி எடுக்க வைத்தேன். இன்னும் எத்தனை முறையோ பொய் சொல்லதா என்றாள். இல்லடா, உண்மையாத்தான் சொல்றேன், நீ நிஜமாவே சூப்பரா இருக்க என்றேன். அப்போது மறுபடியும் வீட்டின் அழைப்பு மணி அடித்தது. ஐயோ, வேலை செய்கிற பொண்ணு போல என்றேன். என்ன பண்ணலாம் என்றாள். இரு கதவு திறக்கமா இருந்தா போயிடுவா என்றேன். அதே போல அவள் கொஞ்ச நேரத்தில் போய்விட்டாள். அப்போது என் போன் அடித்தது. மச்சான், என்னடா என்றான் என் நண்பன். சொல்லுடா என்றேன். வேலை செய்கிற பொண்ணு வந்தா கதவு திறக்கலையாமே என்றான். மச்சா, மீட்டிங்டா என்றேன். சரி, கொஞ்ச நேரத்துல வருவா, கதவு திறந்து விடு, வேலை செஞ்சுட்டு போயிடுவா, இல்லாட்டி வைப்க்கு டவுட் வரும் என்றான். அதை அவளிடம் சொல்ல, சரிங்க, எதுக்கு ரிஸ்க், நான் போறேன், இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் என்றாள். என்னனோமோ பேசியும் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. பின் அவள் புறப்பட்டு செல்ல நான் அன்று நடந்ததை எண்ணி இந்த கதையை எழுதத் தொடங்கினேன்.